நாம் இன்னைக்கு கொத்தவரங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா, 3 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான கொத்தவரங்காய் சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.